பிரியமான அன்பு உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலே உங்களோடு நான் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாய் அடைகிறேன். இன்றைய நாளிலே நீங்களும் மிகவும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயித்த வண்ணமாய் இருக்கிறேன். இன்றைய நாளிலே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதிலே ஒரு இரகசியத்தை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நன்றாய் உற்று கவனிங்கள். இழந்து போனதை தேடவும். எதை அவர் இழந்து போனார்? எதை அவர் இழந்து போனதை அவர் தேடும்படியாக, மனுஷனை ரட்சிக்கும்படியாக இவ்வுலகத்தில் வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அந்த அவர்களுடைய பாவத்தின் விளைவாக சொல் பேச்சை அவர்கள் கேளாமையினாலே, கீழ்ப்படியாததினாலே அவர் இழந்த அந்த மனிதனை மீண்டும் மீட்டு கொண்டு அவனை பாவத்திலிருந்து ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாகத்தான் இவ்வுலகத்திலே அவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார் வேதவசனத்திலே, என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று அப்படியாய் சொல்லி காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இழந்து போனதை தேடும்படியாக கர்த்தர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். நாம் இப்பொழுது நடைமுறையிலே பார்க்கும் பொழுது நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சுகவீனத்தோடு நாம் காணப்படலாம். இப்படிப்பட்டதான பல பிரச்சனைகள் நமக்குள் காணப்படுகிறதல்லவா? அவைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவைகளிலே உங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த, உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க, பண தேவையை சந்திக்க அவர் மனுஷகுமாரனாய் இவ்வுலகத்தில் அவதரித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய சமாதானத்திற்காகவே ஆண்டவர் இவ்வுலகத்திலே வந்திருக்கிறார். சமாதானம் கிடைக்காமல் இப்பொழுது எல்லோரையும் பார்க்கும் பொழுது நாம் எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கிடைக்குமா சமாதானம்? இந்த ஊரிலே கிடைக்குமா சமாதானம்? யார் கொடுப்பார்கள் சமாதானம்? ஒரு சமாதானமான ஒரு நிலை இல்லை அவர்களுக்குள். எப்பொழுதும் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் இவ்வுலகத்திலே வந்திருக்கிறார். இழந்து போன மனுஷனை மீண்டும் புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, நான் பலனை இழந்து போனேன், தேவ மகிமையை நான் இழந்து போனேன் என்று பின்மாற்றத்துக்குள் போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்கிற தேவன் அல்ல. ஆகையினாலே அவருடைய மகிமைக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் இன்றைய நாளிலே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களை அன்பாய் பட்சமாய் அழைக்கிறேன். அவர் இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட அவசியம் இல்லை. இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் திரும்ப கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போன பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், மீண்டும் அதை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், அதை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய போகிறது. ஐயா, என் பிள்ளை சொல் பேச்சை கேட்கவில்லை என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். என் பிள்ளை அடிக்கடிக்கு மிகவும் தவறு செய்கிறான் என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளையை ரட்சிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவே அவர் கடந்து வந்திருக்கிறார். இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஜெபிக்கலாம்.
பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இழந்த சுகத்தை, நாங்கள் இழந்த பலனத்தை ஆண்டவரே மீண்டும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தேவ மகிமையை நாங்கள் இழந்து காணப்படுகிறோம். அந்த தேவ மகிமையை மறுபடியும் எங்களுக்கு செக்கண்ணா மகிமையிலே சேர்த்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.